கூடு விட்டு கூடு பாயிருது. அதாவது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். இது ஆக்சுவலி ஒரு காமன் நேம் தான் இது. பட் இது ஒரு சயின்டிஃபிக் நேம் வந்து கான்ஷியஸ் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஸ்டடியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலாக பீப்புள் வந்து அவங்க சுற்றி அவங்களோட வேர்ல்டே பாஸ் ஆன மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அந்த வேர்ல்ட் பாஸ் ஆகிற டைமில் இவங்க எந்த பர்டிகுலர் பர்சனை வந்து பார்க்குறாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்கன்றது அந்த ஸ்டடிஸோட கான்செப்டே. டுடே இஸ் மை டே. கலக்கிறோம். மா குளிச்சுட்டு வரேம்மா. கப் வச்சதெல்லாம் எனக்கு எதுக்குமா, நார்மலே போதும். சீக்கிரம் ரெடி ஆகுடி, டைம் ஆச்சு. இதோட 5வது மேட்ரிமனி கம்பெனிக்கு போறோண்டி. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கடி அந்த கம்பெனியில. கண்டிப்பா இந்த வாட்டி நல்ல வரன் அமையும். உன் போட்டோவை பார்த்தாலே தள்ளி விட்டுறானுங்க. நல்லா தட்டி மாடு மாதிரி இருந்தா எவன்டி கட்டிப்பா உன்ன? கொஞ்சம் உடம்ப குறைக்க சொன்னா கேக்குறியா நீ? கம்மியா சாப்பிட சொன்னா நல்லா மாட்டுக்கறியை சாப்பிட்டு வர. மாடே மாட்டுக்கறியை சாப்பிடுறத நான் இப்பதாண்டி பாக்குறேன். என்னடி குளிக்கலையா? நான் குளிக்கவே இல்லை, போமா. ரியானு ஃபன்னடி. நான் சொல்றதுதான் அங்க, மத்ததெல்லாம் வேஸ்ட். இவ எவ்வளோ சந்தோஷமா இருக்கா. நம்மளும் வெள்ளையா ஒல்லியா இருந்தா சந்தோஷமா இருப்போம் போல. என்ன என்ன அவ எப்படி நிக்கிறா? என்னாச்சு? என்ன நடக்குது? நான் எப்படி இவ உடம்புக்குள்ள வந்தேன்? இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, யார் சொல்றதையும் கேட்க வேணாம். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன வேணா போட்டுக்கலாம். என்ன எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா? பிரதரன் வேற போட்டிருக்கு. அவன் என்ன உள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். முதல்ல உன்னை கட்டணும். உன்னை கட்டிக்கவே ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். கோல் பண்ண நினச்சி போயிடறானுங்க. நீலாம் பிறந்ததே வேஸ்ட்டு, தண்ட செலவு. வேலைக்கு போய் 4 காசு சம்பாதி போ. இது என்னடா இது? நேத்து நீ நமிதா ஸ்டோரி பாத்தியா? என்னாச்சு? ஏய், அவன் என்னவோ போட்டாடா, அவன் பாக்கலையா நீ? பொண்ணுங்களா இருந்தாலே இப்படிதான் அழுதுகிட்டே இருக்கணும் போல. எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க? பேசாம இவங்க உடம்புக்குள்ள போயிடலாமா? டேய், என்னடா கத்துற? கண்டதையும் பண்ற. சொட்ட காஃபி செஞ்சது பாடுறா. கருவாயா, அறிவில்ல? சொட்டையா? இவ்வளோ நேரம் சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சு உனக்கு? பையன் உடம்புக்குள்ள வந்துட்டோம். இனிமே நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவ உடம்புக்குள்ள போயிருக்கணுமோ? எப்படி பார்க்கலாம் பாரு, பொறுக்கி மாதிரி. ஹே ஹெல்ப் ஹெல்ப். ஹே விட்றா அவள. உங்க எல்லாருக்கும் இதே வேலையா போச்சு. இவங்களெல்லாம் விடவே கூடாது. ஹே ஹே ஹெல்ப் ஹெல்ப். ஹே விட்றா அவள. உங்க எல்லாருக்கும் இதே வேலையா போச்சு. இப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்க போல இந்த உலகம். நம்மளாவே இருந்துக்கலாம். பசங்கன்னா கூட பிரச்சனை தான் போல. பேசாம நம்ம உடம்புக்குள்ளே இருந்திருக்கலாமோ?
என்னது இது? என் உடம்பு. ஸோ இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். என்ன மாதிரி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து நார்மலாக அவங்க பண்ற பழக்க வழக்கங்கள் லைக் ப்ரஷ் பண்றதோ இல்லை வந்து அந்த ஒரு குளிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நார்மலாக இருக்குமே தவிர்த்து இந்த கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இவர் பேர் கிறிஸ்டோபர் நோலனு, சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ன கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எவன் நம்ம அதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? சாரி ப்ரோ. இவ எதுக்கு எனக்கு சாரி சொல்லிட்டு போறா? இரு, இது எந்த இடம்? எங்க இருக்க? என் ஃபோன் எங்க?